எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, தேங்காய்லாம் இல்லாமல் ஒரு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் பொரிய ஆரம்பித்தோடனே ஒரு 5-6 பல் பூண்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப ப்ரௌனாக வதக்கணும் இல்லை. பூண்டு வதங்கினோடனே ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் போட்டுக்குங்க. தூள் பெருங்காயம் இருந்துச்சுன்னா தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம். கடைசியாக சின்னதாக ஒரு புளி, 6-7 காஞ்ச மிளகா, 1 கப் பொட்டுக்கடலை எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். காஞ்ச மிளகாயும் பொட்டுக்கடலையும் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்துக்குங்க. வறுத்து ஆற வச்சு ஒரு மிக்ஸி கப்பில் போட்டுக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பேன் வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து கருவேப்பிலை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். சட்னி நல்லா ஆறினோடனே அரைச்சி ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. தாளித்து வச்சுருக்க அதை ஊற்றி இட்லி, தோசைக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு யாராவது வந்துட்டாங்க, உடனே ஒன்றும் செய்ய முடியலனாக்கா நம்ம இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஒரு இட்லியோ தோசையோ ஊற்றுறோன்னா ரெகுலராக சட்னி ரெடி பண்ணிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையோடு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு.